ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் ப்ரிப்பேர் பண்ணால் நான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா பப்ளிக் எக்ஸாமில் 2025 மார்ச்சில் அப்படின்னம்னா 100% உங்களால் முடியும். இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். 8072021998 அப்படிங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஃபோன்பே ஜிபே நம்பர். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. இந்த மெட்டீரியல் லாஸ்ட் 10 days இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே, அதாவது சென்டம் ட்ரை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் மட்டுமே இருக்கக்கூடிய மெட்டீரியல் தனியாக இருந்தது அப்படின்னம்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மொழித்திறன் பயிற்சியெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, என்கிட்ட உங்களுக்கு தமிழ்லேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னம்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னம்னா, இதோடு உங்களுக்கு ப்ரிவியஸரில் கேட்ட புக்கின் சைடு ஒன்வேர்டு சேர்த்தே கொடுத்துருவேன். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாஸ்ட் 10 daysல 100% சக்ஸஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தான் இது. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பே பண்ணி வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக எல்லா கேள்விகளுமே ஆல்ரெடி வச்சுருக்க கையில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லும்போது, அதாவது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த 7 2 மார்க் கொஸ்டின். புரியுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த 7 2 மார்க் கொஸ்டின். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு மேலே ஷோ பண்ணேன். இந்த 7 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக. இந்த 4 கேள்வியில் ஒரு கேள்வி 100% உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை, காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும்னு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் மாற்றி விடை அதிகாலை எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. இந்த பயிற்சி 5 ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும். இதை வந்து ஓர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில்னு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பிரித்து மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும் அப்படின்னு எழுதணும். இந்த பயிற்சி உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 24. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, மயங்கொலி சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. ஏற்கனவே நான் சொன்ன அந்த கேள்வி பதிலில் பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது 4ல் 1. அடுத்து பேஜ் நம்பர் 24 சொன்னதில் 1. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னம்னா பேஜ் நம்பர் 56 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 1 உங்களுக்கு 100%. இதில் வரும் வராதெல்லாம் இல்லை, 100% உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இந்த 6ல் 1 இருக்கும். உலை 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 பொருள் வேறுபாடு என்ற உரை தொடர், வழி வழி வழி, கலை கலை கலை, கணை கணை, குறை குறை, பொறி பொறி, இது 6 கொடுத்துட்றாங்க. 6ல் ஏதாவது 2 கேட்பாங்க, 2ல் 1 நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறை குறைன்றது கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுக்கான ஆன்சர் நாய் குறைக்காமல் போனது பெரிய குறைதான். இங்கே குறை சின்ன ரகரம், இங்கே குறை சிறப்பு ரகரம். புரியுங்களா? எழுதிட்டீங்க அப்படின்னம்னா 2 மார்க். அடுத்து வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுக. உங்களுடைய புக்கில் இதெல்லாம் பேஜ் நம்பர் 187 இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் 100% எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட் படி வரக்கூடியதுங்கிறனால உங்களுக்கு அலைன் பண்ணி மேலேயே கொடுத்துருக்கேன். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டிற்கு பக்கத்து வீடு குமரனது வீடு. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். வருகை பக்கத்தில் இத்து எடுக்கணும், ஒரு சின்ன கோடு போட்டிருப்பேன். வருகை தாருங்கள், வீட்டிற்கு இப்பு சேர்க்கணும், பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. இது ஒவ்வொன்றுக்குமே 6 மார்க் சேர்த்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதேமாதிரி இதில் வந்து 6 பயிற்சி இருக்குது, இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன் தங்கை. இப்போ தங்கைன்னு ஒன்று கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த தங்கை அப்படிங்கிறத தங்கை அண்ணனை போற்றி பேசினால். புரியுங்களா? இது ஒரு தொடர் தங்கைங்கிறத வச்சு. அந்த தங்கைங்கிறத 2ஆக பிரித்து தம் கை, பண்புடையோர் தங்கையே, தம் கையே தமக்குதவி என்று வாழ்வர் அப்படிங்கிறத எழுதுகிறோம். அதுமாதிரி அறிவில்லாதவன் அப்படின்னம்னா, அறிவில்லாதவனுக்கு எதையும் பலமுறை சொன்னால்தான் புரியும். அறிவில் ஆதவன். ஆசிரியர் கந்தனை பார்த்து நீ அறிவில் ஆதவன் என்று புகழ்ந்தார். அறிவில்லாதவன் சேர்த்து வச்சு ஒரு தொடர், அறிவில் ஆதவன் பிரித்து ஒரு தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதிருக்கு விடையை தேர்ந்தெடுத்துக்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 42ல் 4 மார்க் கொஸ்டினில் லாஸ்ட் 4 இயர்ஸாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேள்வி இது வரைக்கும் இருக்கிறது, பதில் இது. இதுவையும் உங்களுக்கு ஆப்ஷனில் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எளியும் நுழையும் எழிலரசியின் கையும் நுழையும் வலை, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 197 இருக்கும். இதுவும் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். வினாயன் 42ல் கேட்கக்கூடிய 4 மார்க். ஒன்று மேலே இருக்கக்கூடிய அந்த எளியும் நுழையும் எழிலரசியின் கையும் நுழையும் அது கேட்குறாங்க.
அப்படி இல்லைன்னா இது கேட்பாங்க. வேவு பார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான். ஆளிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த உளவாளி அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அறிவை தேடி போகும் இடம், உலகம் அறிய உதவும் இடம். அகம்ங்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. நூலகம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதுமாதிரி மானம்னு கொடுத்துருவாங்க, வருமானம். தாரின்னு கொடுத்துருவாங்க, பட்டதாரி. ஆள்னு கொடுத்துருவாங்க, படியாள் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்தது 2 மார்க் கொஸ்டினுக்கு 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எண்ணமை ஒற்றியெடுத்த நெற்றிமண் அழகு வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர். கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. அதில் இருக்கக்கூடியதை எடுத்து சொல்லியிருக்காங்க. தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர். இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வை. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. வளரும் காவில் முகில் தொகை ஏறும். அது ஒன்று. காவடி சிந்து என்பது யாது. குறுந்தகை பற்றி நீங்கள் அறியும் செய்தி. தமிழர்கள் புகழ் பலியை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு. எப்போதும் மருந்து தேவையில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். மருந்து எது. மருந்து மரமாக இருப்பவர் யார். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள். இந்த 12 படிச்சிங்கனாலே 10% உங்களால் 3 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடிஷனலாக உங்களுக்கு கீழே ஒரு 6 2 மார்க் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினால் 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. இயல் 1. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். புதுக்கவிதை என்பது யாது. ஒருவேளை புக்கின் சைட்லேருந்து கேட்குறாங்கன்னா புதுக்கவிதை. தமிழ்நாட்டின் மாநில மரம். லாஸ்ட் இயர்லாம் நமக்கு 4 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. பூச்சிக்கொல்லியால் விளையும் கேடுகள். புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின். புற்றுநோய், வயிற்றுப்புண், மல்ட்டுத்தன்மை. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை. ஆனந்தரங்கர் வர்ணனை திறனுக்கு எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். உலோகமாதேவி சிரம். அதுமாதிரி நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல. இந்த 9 கேள்வி படிச்சிருந்தாலே நீங்கள் 2 2 மார்க் 10% அட்டன் பண்ண முடியும். அடிஷனலாக தான் கீழே ஒரு கேள்வி. நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார். நாட்டுப்புறம் பட்டினம்னா ஒன்றும் கிடையாது. நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது இயற்கை. இந்த இயற்கைங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. பட்டினத்தில் மனித சமூகம். இது வந்து செகண்ட் பாயிண்ட். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினாவில் நீங்கள் 2 2 மார்க் செயலேருந்து அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய 4 மட்டும் படிங்க. காற்றிலாடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு. இயல் 1. அடுத்து சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். இயல் 2. 500 சொட்டும் முதல் கரு உரி பொருள். அப்படி இல்லைன்னா முல்லைத்திணையை சான்றுடன் விளக்குகன்னு உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 40 கேட்பாங்க. அதனால் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 40 கேட்பாங்க. இல்லைன்னா மேலே இருக்க 4 மார்க்கில் கேட்குறாங்க. 10% எக்ஸாமில் வரும் இந்த ஒரு 4 மார்க். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் அடையாளம் காவடி சிந்து. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. இந்த ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி யாண்டுணர்நலக்குள் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இல்லையா 9ஆம் நம்பர். உயர் தமிழை உயிரென்று போற்றுமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த ஒன்றை இந்த வருஷம் படிச்சுக்கோங்க. அடுத்து வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. இந்த ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு உரைநடையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. எண்ணுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று. இயல் 1. இது வந்து ஓனா எழுதுறதான். உங்களுடைய மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஓனா எழுதக்கூடிய கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சத்தியமா. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. நீங்கள் 8 மார்க் வரை 6 மார்க் கொஸ்டின் வரைக்குமே இதில் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரஸ்கோ ஓவியம் கற்றலி கோவில். லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த வருஷம் 10% கேட்பாங்க. அதேமாதிரி ஆனந்தரங்கரின் வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இயல் 3. லாஸ்ட்டாக நமக்கு ஜீவாவின் பேச்சு நடை. இந்த வருஷம் 10% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து படிச்சுக்கோங்க. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை யாவை. அடுத்து அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க 3 மட்டுமே போதுமானது. தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் மாறாதே. நாவினால் சுட்டவிடு. பயின்று வரும் அணி அல்லது வேற்றுமையினையை சான்றுடன் விளக்குக. 2வது சொற்பொருள் பின்வரும் நிலையினையை சான்றுடன் விளக்குக. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். இந்த அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை அப்படின்னம்னா இந்த அணி இலக்கணத்துக்கு 2 மார்க்கு, சான்றுக்கு 1 மார்க்கு, அணி பொருத்தத்துக்கு 1 மார்க், 4 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கொடுத்துருக்கேன் இல்லையா, உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இல்லைன்னா இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும். குரலில் பயின்று வரும் அணியை சுட்டி விளக்குக. இதை வந்து படிச்சுக்கோங்க. 40ஆம் நம்பர் 41 நீங்கள் 40ஆம் நம்பருக்கு நயம்பாராட்டல் நானே வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப்லேயே அடித்து பார்த்தீங்கன்னா நயம்பாராட்டல் எப்படி 4 மார்க் ஃபுல்லாக வாங்குறது அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அணி இலக்கணம் 1, நயம்பாராட்டல் 1. அடுத்தது 42ஆம் நம்பர் கேள்வியில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. ஏற்கனவே மேலே சொன்னோம் இல்லையா, அது 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3 4 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது நெடுவினா. இது முடிஞ்சனே நமக்கு நெடுவினா. கீழே வந்து உங்களுக்கு 42ல் அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வு கொடுத்துருக்கேன். தமிழாக்கம் இல்லை, நான் எனக்கு நயம்பாராட்டல் வரல, நான் தமிழாக்கம் எழுதணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா தமிழாக்கம் நான் கொடுத்துருக்க 10 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4 மார்க் வாங்கிடலாம்.
நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 44 அட்டன் பண்ணுறதுக்கு கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம். நீங்கள் 6 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி தான் நான் நெடுவினா ஆன்சர் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கான கீ ஆன்சர்னு எந்த கைடில் படிச்சிங்க அப்படின்னம்னாலும் ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னம்னா தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் இந்த ஒரு குறள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்வம். இது 3 எழுதினாலே உங்களுக்கு 6 மார்க் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முன்னுரை முடிவுரை போட்டு எக்ஸ்ட்ரா 2 குறள் அந்த புறையுடைமையில் ஒப்புரவறிதலில் இருக்கக்கூடிய 2 குறள் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 6 மார்க் பயப்படவே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு 6 மார்க் போட்டுருவாங்க. அடுத்தது வாழ்வின் உறுதுணைக்கு உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் இந்த ஒரு நெடுவினா. 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய புக் பேக்கில் இருக்கிறது அப்படின்னம்னா இது 3 தான். நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் இந்த ஒரு திருக்குறள் அதனுடைய பொருள். யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர சொல்லி இழுக்கப்பட்டு இந்த ஒரு குறள். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு இந்த ஒரு குறள். இந்த 3 எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முன்னுரை முடிவுரை கூட்டி எக்ஸ்ட்ரா 2 குறள் எழுதினீங்கன்னா கண்ணை மூடிட்டு 6 மார்க் கிடைச்சிடும். உரைநடையை பொறுத்த வரைக்கும் பௌத்த கல்வி சமண மரபு வழி கல்வி முறைகளால் கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் இயல் 4ல் இருக்கக்கூடியது. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக இயல் 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் இயல் 1. அடுத்து லாஸ்ட்டாக வந்து இயல் 8 சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக 4 நடுவு நான் கொடுத்துருக்கேன். துணைப்பட கதையை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர் படிச்சுக்கோங்க. அடுத்தது வாடிவாசல். 3வது பார்த்தீங்கன்னா பிம்பம் கதை வாயிலாக பிம்பம் இந்த வருஷம் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். புரியுங்களா? எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதை வந்து பிம்பம் கதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நர்த்தகி நடராஜன் நேர்காணல் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. அவங்களோட உரையாடல் மொத்தம் 9 உரையாடல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 6 உரையாடல் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடியது எழுதுனீங்கன்னா 6 மார்க் முழுசாக கிடைக்கும். இந்த PDF உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே நம்பர் 8072021999 அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees பே பண்ணிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். 10% இதோட சேர்த்து உங்களுக்கு புக்கிங் சைடில் கேட்கக்கூடிய 1 வேர்டும் சேர்த்து சென்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.